ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பூர்ண கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் கொழுக்கட்டை அச்சு வச்சு செய்தால் கூட இந்த அளவுக்கு அழகான கொழுக்கட்டைகளை நம்ம செய்ய முடியாது. பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்கல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த பூர்ண கொழுக்கட்டையை இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணியை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவு சேர்க்கணும். 1 கப் அளவு தண்ணி சேர்த்தோம்ல, ஸோ 1.25 கப் அளவு அரிசி மாவு கரெக்டான ரேஷியோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அப்படின்றது நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லக்கூடிய மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இதுக்கு மெஷரிங் கப்பு தான் அளக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் அதில் தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. நெய்லேயே வறுக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்காக 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்க்கணும். 1 கப் அளவு தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் கரெக்டான ரேஷியோ. உங்ககிட்ட தேங்காய் துருவி இருந்ததுன்னா நீங்கள் தேங்காய் துருவி வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாகவே இது மெல்ட் ஆயிரும். இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் நம்ம ஆற வச்சுருந்த மாவு நல்லாவே ஆறிடுச்சு. இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்குது. இந்த டைமில் நல்லா இதை கைவிடாமல் பிசையணும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. எவ்வளோக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கொழுக்கட்டைகள் வெடிக்காமல் விரிசல் இல்லாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை மாவு தயாராகிருச்சு. இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய கொழுக்கட்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி உருட்டுங்க. முடிஞ்ச அளவு ப்ரெஷர் கொடுத்து நல்லா உருட்டணும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல உருண்டையாக இருக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா லேசாக தட்டி விடுங்க. தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல தட்டையாக பரத்தி விடணும். உங்களுக்கு இந்த மாதிரி கையில் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு தடவை நல்லா திரட்டி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி செய்யணும். இது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஒரு கிண்ணம் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் ஏதாவது பவுல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. ரொம்பவும் சன்னமாக நம்ம இந்த மாதிரி திரட்டிடக்கூடாது. ஓரளவு திக்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா இதை உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு விரலை உள்ளே வச்சுட்டு 2 விரலை வெளியில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஆள்காட்டி விரலை உள்கூடி வச்சுட்டு மிச்சம் 2 விரலை வெளியில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி சூப்பராக பண்ணியாச்சுல. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு எவ்வளோ பூரணம் வைக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், அப்போ தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வேக வைக்கும்போது வெடிக்காமல் வரும். லேசாக கையில் வச்சு இது போல் உருட்டிடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தயாராகிருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் கொழுக்கட்டைகள் தயார் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா மாவுலேயுமே கொழுக்கட்டைகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தட்டில் வச்சு எப்போதும் போல் தான் நார்மல் நீங்கள் பூர்ண கொழுக்கட்டை செய்வீங்கள்ல, அதே போல் இட்லி தட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டைகளை வரிசையாக அடுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லியை போல் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டில் எல்லா கொழுக்கட்டைகளையும் அடுக்கியாச்சு. நான் வந்து 2 ஸ்பூன் அளவு பாலில் 10 குங்குமப்பூவை போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த பால்லேருந்து குங்குமப்பூவை எடுத்து நம்ம அலங்காரத்துக்கு வச்சிடலாம். இந்த குங்குமப்பூவுடைய வாசனை, அந்த ஃப்ளேவர் இந்த கொழுக்கட்டைகளில் இறங்கும்போது இதோடைய டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்போவுமே கொழுக்கட்டைகள் ரொம்பவே சுவையாகவே இருக்கும். இப்போ இந்த குங்குமப்பூ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கொழுக்கட்டைகள் மேலேயும் லேசாக ஒரு 2 சொட்டு விழுகிற மாதிரி ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. இனி நம்ம இதை வேக வச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கு இட்லி சட்டியில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ நார்மலாக அந்தளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை வெளியில் எடுத்துட்டேன். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக விநாயகர் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கு நான் வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கூடவே கொழுக்கட்டை அச்சு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்திருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அச்சு வச்சு எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்யலான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அச்சு இல்லாதவங்களுக்கு இந்த ரெசிபி. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க, அச்சு இல்லாமல் ரெசிபி போடுங்க கொழுக்கட்டை ரெசிபின்னு சொல்லி. ஸோ உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் எல்லாருமே கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.